வணக்கம் உறவுகளே. தற்காலத்தில் பல மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை தமக்காக வாழவில்லை. அவர்கள் மற்றவர்கள் பார்ப்பதற்காக மட்டுமே வாழ்கிறார்கள். இதைவிட பரிதாபகரமான உண்மை என்னவென்றால், சிலர் தாங்கள் இவ்வாறு சிறைப்பட்டிருப்பதை உணராமலேயே வாழ்ந்து முடிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே உங்களுடையதா என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உங்கள் வேலை, பழக்கங்கள், கருத்துக்கள், கனவுகள் மட்டும் அல்ல. நீங்கள் உலகத்தை பார்க்கும் முழு விதமும் உண்மையிலேயே உங்களுடையதா? நீங்கள் உண்மை என்று நம்பும் பல விஷயங்கள் வெறும் நிழல்கள் என்றால், உங்களை கட்டுப்படுத்தும் பயங்கள், நீங்கள் துரத்தும் இலக்குகள், நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளும் அடையாளம் கூட உங்கள் மனதை சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத சுவர்களால் உருவாக்கப்பட்டவை என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க தத்துவஞானி பிளேட்டோ இந்த எண்ணத்தை மிக வலிமையான ஒரு கதையின் மூலம் விளக்கினார். அதுதான் குகை உருவக கதை. இது ஒரு பழைய தத்துவ கோட்பாடு மட்டும் அல்ல, இது ஒரு கண்ணாடி. அதில் நிதானமாக பார்த்தால் இன்றும் பலர் பலவிதமான குகைகளுக்குள் வாழ்கிறார்கள் என்பதை நாமே உணரலாம். பிளேட்டோ நமக்கு ஒரு காட்சியை கற்பனை செய்ய சொல்கிறார். ஒரு இருண்ட குகைக்குள் சில கைதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த நாளிலிருந்து அங்கேயே சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் தலையை திருப்ப முடியாது. அவர்களுக்கு முன்னால் இருக்கும் சுவரையே மட்டும் பார்க்க முடியும். அவர்களின் பின்னால் ஒரு நெருப்பு எரிகிறது. அந்த நெருப்புக்கும் கைதிகளுக்கும் நடுவில் சிலர் பல பொருட்களை எடுத்துச் செல்கிறார்கள். அந்த பொருட்களின் நிழல்கள் குகைச்சுவரில் விழுகின்றன. கைதிகள் வேறு எதையும் பார்த்ததில்லை. அதனால் அவர்கள் அந்த நிழல்களையே உண்மை என்று நம்புகிறார்கள். மரத்தின் நிழலே மரம், மனிதனின் நிழலே மனிதன். அந்த நிழல் உலகமே அவர்களுக்கு முழு உலகம். ஒரு நாள் அந்த கைதிகளில் ஒருவன் தப்பிக்கிறான். முதலில் அவன் குழப்பமடைகிறான், பயப்படுகிறான். அவன் திரும்பி நெருப்பை பார்க்கும்போது அவன் கண்கள் வலிக்கின்றன. குகைக்கு வெளியே சென்றதும் சூரிய ஒளி அவனுக்கு தாங்க முடியாததாக இருக்கிறது. எல்லாமே அதிக வெளிச்சமாகவும் புதிதாகவும் உண்மையாகவும் தெரிகிறது. ஆனால் மெதுவாக அவன் கண்கள் பழகுகின்றன. அவன் மரங்களையும் ஆறுகளையும் விலங்குகளையும் வானத்தையும் இறுதியாக சூரியனையும் பார்க்கிறான். அப்போதுதான் அவனுக்கு புரிகிறது, குகைச்சுவரில் பார்த்த நிழல்கள் உண்மை அல்ல. அவை உண்மையின் பலவீனமான பிரதிகள் மட்டும். ஆர்வத்துடன் அவன் மீண்டும் குகைக்குள் திரும்பி மற்றவர்களுக்கு உண்மையை சொல்ல முயற்சிக்கிறான். ஆனால் கைதிகள் அவனை நம்ப மாட்டார்கள். அவர்கள் அவனை கேலி செய்வார்கள். அவன் பைத்தியமாகிவிட்டான் என்று நினைப்பார்கள். சிலர் அவனை வெறுக்கவும் செய்யலாம். ஏனெனில் அவன் சொல்கிற உண்மை அவர்கள் அறிந்த வாழ்கின்ற உலகத்தையே கேள்விக்குள் கொண்டு வருகிறது. இதுவே பிளேட்டோவின் குகை கோட்பாடு. இதன் மையத்தில் இருப்பது அறியாமை, மாயை, உண்மை, விழிப்பு ஆகியவை. மனிதர்கள் தோற்றத்தை உண்மையாக தவறாக நம்பிவிடலாம் என்பதை இது காட்டுகிறது. அதே நேரத்தில் பழக்கமான பொய்களை விட்டு வெளியே வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் காட்டுகிறது. இப்போது கேள்வி, பிளேட்டோவின் குகை இன்றைய உலகத்துடன் எப்படி தொடர்புடையது? நாம் உடலால் ஒரு இருண்ட குகையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆனால் பலர் மனதளவில், உணர்ச்சிகளால், சமூக அழுத்தங்களால், டிஜிட்டல் உலகத்தால் சிறைப்பட்டிருக்கிறார்கள். இன்றைய குகைகள் கல்லால் கட்டப்பட்டவை அல்ல. சில குகைகள் திரைகளால் கட்டப்பட்டவை, சில பயத்தால் கட்டப்பட்டவை, சில கலாச்சாரம், அகந்தை, பழைய காயங்கள், வசதி, அரசியல், மதம், நுகர்வுவாதம், சமூக அங்கீகாரம் போன்றவற்றால் கட்டப்பட்டவை. இது ஒரு நவீன குகை, சௌகரியமான குகை. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் மிக அழகாக திருத்தப்பட்ட புகைப்படங்கள், குறுகிய வீடியோக்கள், ட்ரெண்டுகள், கருத்துக்கள் ஆகியவற்றை பார்க்கிறார்கள். மெதுவாக அதுவே உண்மை என்று நம்பத் தொடங்குகிறார்கள்.
தங்கள் சாதாரண வாழ்க்கையை மற்றவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த தருணங்களுடன் ஒப்பிடுகிறார்கள். எல்லோரும் தங்களை விட மகிழ்ச்சியாக, பணக்காரராக, அழகாக, வெற்றிகரமாக, அன்பு பெறுபவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பார்க்கும் பல விஷயங்கள் வெறும் நிழல்கள், வடிகட்டப்பட்ட நிழல்கள், நடிப்பாக காட்டப்படும் நிழல்கள். இதன் பிரச்சனை என்னவென்றால், மனிதர்கள் தங்களை போதுமானவர்கள் அல்ல என்று உணரத் தொடங்குகிறார்கள். மன அமைதி குறைகிறது. அர்த்தத்தை விட கவனத்தை தேடுகிறார்கள். மதிப்பை விட பிரபலத்தை துரத்துகிறார்கள். அமைதியை பார்த்து பயப்படத் தொடங்குகிறார்கள். ஏனெனில் அமைதி, சத்தம் மறைத்திருந்த உண்மையை வெளிக்கொண்டு வரும். மற்றொரு குகை நுகர்வுவாத குகை. பலருக்கு மகிழ்ச்சி என்பது மேலும் வாங்குவதில், மேலும் வைத்திருப்பதில், மேலும் மேம்படுத்துவதில், மேலும் காட்டுவதில் உள்ளது என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நல்ல போன், நல்ல கார், பெரிய வீடு, கவர்ச்சியான வாழ்க்கை முறை. ஆனால் ஒவ்வொரு வாங்குதலுக்கு பிறகும் அந்த மகிழ்ச்சி மங்கிவிடுகிறது. பிறகு இன்னொரு பொருள் தேவைப்படுகிறது. இந்த குகை மனிதர்களிடம் சொல்வது, நீ இன்னும் போதுமானவன் அல்ல, இதை வாங்கு, இப்படியாக மாறு, இதை காட்டு, அப்போதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும், அப்போதுதான் மற்றவர்கள் உன்னை மதிப்பார்கள். ஆனால் உண்மையான மகிழ்ச்சியை ஒரு பொருளைப் போல வாங்க முடியாது. வசதியை வாங்கலாம், அந்தஸ்தை காட்டலாம். ஆனால் அமைதி, ஞானம், அன்பு, நோக்கம் ஆகியவை ஆழமான வாழ்க்கையில் இருந்து மட்டுமே வருகின்றன. இந்த தகவல்கள் உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை. இந்த முயற்சியை ஊக்குவிப்பதற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். லைக் செய்யுங்கள். எங்களை பின்தொடர பெல் பட்டனை அழுத்துங்கள். ஏனையவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றொரு குகை பிறர் கருத்தின் குகை. பலர் உண்மையின் அடிப்படையில் வாழ்வதில்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தின் அடிப்படையில் வாழ்கிறார்கள். அவர்கள் விரும்பாத வேலைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆரோக்கியமற்ற உறவுகளில் தங்குகிறார்கள். தங்கள் உண்மையான எண்ணங்களை மறைக்கிறார்கள். தங்கள் கனவுகளை அமைதியாக புதைக்கிறார்கள். வாழ்க்கையை வீணாக்குவதை விட தீர்ப்பளிக்கப்படுவதை சிந்தித்து அதிகமாக பயப்படுகிறார்கள். இந்த குகையில் சங்கிலிகள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அவை மிகவும் வலிமையானவை. அந்த மனிதர் எப்போதும் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்கிறார். இது உண்மையில் எனக்கு சரியா என்று கேட்பதில்லை. மற்றொரு குகை கொள்கை அல்லது சித்தாந்த குகை. இது அரசியல், மதம், கலாச்சாரம் அல்லது எந்த நம்பிக்கை அமைப்பிலும் நடக்கலாம். ஒருவர் தாம் ஏற்கனவே நம்புகிறதை உறுதிப்படுத்தும் குரல்களையே கேட்கலாம். சவால் விடுக்கும் கருத்துக்களை உடனே நிராகரிக்கலாம். காலப்போக்கில் அவர்களின் உலகம் சிறியதாகிவிடும். அவர்கள் உண்மையை தேடுவதில்லை, ஒப்புதலை தேடுகிறார்கள். தன்னை தானே கேள்வி கேட்க முடியாத மனம் எளிதாக கட்டுப்படுத்தப்படும். மற்றொரு குகை பயத்தின் குகை. சிலருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும், என்ன மாற்றம் தேவை என்பது தெரியும், எந்த உண்மையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் தெரியும். ஆனால் பயம் அவர்களை கட்டி பிடித்துக் கொள்கிறது. தோல்வி பயம், நிராகரிப்பு பயம், தனிமை பயம், வசதியை இழக்கும் பயம், மீண்டும் தொடங்க வேண்டிய பயம். அவர்கள் குகைக்குள் தங்குவது அதை நேசிப்பதற்காக அல்ல, வெளியுலகம் நிச்சயமற்றதாக இருப்பதால். பழைய வலியின் குகையும் உள்ளது. துரோகம் அனுபவித்த ஒருவர் யாரையும் நம்ப முடியாது என்று நம்பலாம். ஒருமுறை தோல்வியடைந்தவர் தன்னையே தோல்வியடைந்தவன் என்று நம்பலாம். அன்பை பெறாமல் வளர்ந்தவர் தாம் அன்புக்கு தகுதியற்றவர் என்று நம்பலாம். இந்த நம்பிக்கைகள் உண்மையாக தோன்றலாம், ஆனால் பல சமயங்களில் அவை பழைய காயங்கள் உருவாக்கிய நிழல்கள். அப்படியானால் இத்தகைய குகைகளில் வாழ்வதால் என்ன பிரச்சனைகள்? முதல் பிரச்சனை பொய்யான உண்மை. மனிதர்கள் நிழல்களை உண்மை என்று நம்பும்போது தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள், தவறான இலக்குகளை துரத்துகிறார்கள்.
விஷயங்களை குறித்து பயப்படுகிறார்கள். தவறான மனிதர்களை மதிக்கிறார்கள். வெளியில் அழகாகத் தோன்றும், ஆனால் உள்ளே வெறுமையாக உணரப்படும் வாழ்க்கையை கட்டமைக்க பல ஆண்டுகளை செலவிடுகின்றார்கள். இரண்டாவது பிரச்சினை, சுதந்திர இழப்பு. ஒரு குகைக்குள் இருக்கும் மனிதர் பல தேர்வுகள் உள்ளதால் தான் சுதந்திரமானவன் என்று நினைக்கலாம். ஆனால் அந்த எல்லா தேர்வுகளையும் குகையே கொடுத்தால் அது உண்மையான சுதந்திரமா? உங்கள் ஆசைகள் விளம்பரங்களால் நிரலிடப்பட்டிருந்தால், உங்கள் கருத்துக்கள் அல்காரிதங்களால் வடிவமைக்கப்பட்டிருந்தால், உங்கள் அடையாளம் பிறர் அங்கீகாரத்தில் இருந்தால், உங்கள் சுதந்திரம் வரம்புக்குள் உள்ளது. மூன்றாவது பிரச்சினை, உணர்ச்சி வேதனை. மாயைக்குள் வாழ்வது பதட்டம், பொறாமை, கோபம், பாதுகாப்பின்மை, வெறுமை ஆகியவற்றை உருவாக்குகிறது. முழுமையாக உண்மையில்லாத உலகில் வாழ முயற்சிப்பதால் உள்ளம் சோர்ந்து போகிறது. நான்காவது பிரச்சினை, வளர்ச்சிக்கான சாத்தியமற்று போதல். குகை பழக்கமானது. அது வலியாக இருந்தாலும் பாதுகாப்பாக தோன்றுகிறது. உண்மை சிரமமானது, ஏனெனில் அது நம்மை மாற்றச் சொல்கிறது. பலர் உறுதியற்ற வெளிச்சத்திற்கு நடப்பதை விட தங்கள் சிறையையே காப்பாற்ற விரும்புகிறார்கள். அப்படியானால் குகையில் இருந்து எப்படி வெளியே வருவது? முதல் படி விழிப்புணர்வு. நீங்கள் எந்த குகையில் இருக்கிறீர்கள் என்பதை அறியாமல் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆகவே நேர்மையான கேள்விகளை கேட்கத் தொடங்குங்கள். நான் நம்புவதை ஏன் நம்புகிறேன்? என் பயத்தால் யாருக்கு லாபம்? நான் உண்மையின் அடிப்படையில் வாழ்கிறேனா, அழுத்தத்தின் அடிப்படையில் வாழ்கிறேனா? என் இலக்குகள் உண்மையில் என்னுடையவையா? சிரமமானது என்பதால் நான் எதை தவிர்க்கிறேன்? கேள்விகள் குகைச்சுவரில் உருவாகும் சிறு பிளவுகள் போன்றவை. அவற்றின் வழியே வெளிச்சம் உள்ளே வரும். இரண்டாவது படி கல்வி. ஆனால் கல்வி என்பது பள்ளி அல்லது பட்டம் மட்டும் அல்ல. உண்மையான கல்வி என்பது தெளிவாக சிந்திக்க கற்றுக்கொள்வது, ஆழமாக வாசிப்பது, கவனமாக கேட்பது, நேர்மையாக கவனிப்பது, தன் கருத்தை மாற்றத் தயாராக இருப்பது. தத்துவம், வரலாறு, உளவியல், அறிவியல், ஆன்மீகம், கலை, மனித இயல்பு ஆகியவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புரிதல் விரிவடையும் போது ஒரு சிறிய குகை உங்களை கட்டுப்படுத்துவது கடினமாகும். மூன்றாவது படி சுயபரிசோதனை. கவனச்சிதறல் இல்லாமல் தனியாக நேரம் செலவிடுங்கள். அமைதியில் தான் உங்கள் உண்மையான எண்ணங்கள் கேட்கத் தொடங்கும். உங்கள் காயங்கள், ஆசைகள், பயங்கள், பழக்கங்கள் ஆகியவற்றை புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். எழுதுதல், தியானம், பிரார்த்தனை, நீண்ட நடை, ஆழமான உரையாடல்கள் ஆகியவை உங்களுக்குள் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை காண உதவும். நான்காவது படி தைரியம். குகையிலிருந்து வெளியே வருவது வசதியானது அல்ல. பிளேட்டோ இதை தெளிவாக அறிந்திருந்தார். வெளிச்சம் முதலில் கண்களை வலிக்கச் செய்கிறது. உண்மை உங்கள் பழைய அடையாளத்தை குலைக்கலாம். நீங்கள் நேரத்தை வீணாக்கிவிட்டீர்கள் என்று உணரலாம். பழைய உங்களை மட்டுமே விரும்பிய நண்பர்களை இழக்கலாம். சில காலம் தனிமையாக உணரலாம். இனி என்ன நம்புவது என்று தெரியாமல் போகலாம். ஆனால் குழப்பம் எப்போதும் மோசமான அறிகுறி அல்ல. சில சமயங்களில் பழைய மாயை உடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி அது. ஐந்தாவது படி செயல். உண்மை நடைமுறையாக மாற வேண்டும். சமூக ஊடகம் உங்கள் மனதை பாதிக்கிறது என்று உணர்ந்தால் அதை குறையுங்கள். உங்கள் வேலை உங்கள் உள்ளத்தை அழிக்கிறது என்றால் மாற்றத்திற்கான திட்டத்தை தொடங்குங்கள். உங்கள் உறவுகள் பயத்தின் அடிப்படையில் இருந்தால் எல்லைகளை அமைக்கத் தொடங்குங்கள். உங்கள் நம்பிக்கைகள் மிகவும் குறுகியதாக இருந்தால் புதிய பார்வைகளை அறிய முயலுங்கள். சிறிய செயல்கள் உண்மையான சுதந்திரத்தை உருவாக்கும். ஆனால் குகையிலிருந்து வெளியே வருவதில் சவால்களும் இருக்கின்றன. ஒரு சவால் தனிமை. நீங்கள் வேறு விதமாக பார்க்கத் தொடங்கும் போது எல்லோரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் கேலி செய்யலாம், விமர்சிக்கலாம்.
நீ மாறிவிட்டாய் என்று சொல்லலாம். அவர்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். நீங்கள் மாறிவிட்டீர்கள். மற்றொரு சவால் நிச்சயமின்மை. குகை எளிய பதில்களை தந்தது. குகைக்கு வெளியே வாழ்க்கை சிக்கலானது. நீங்கள் உங்களுக்காகவே சிந்திக்க வேண்டும். அது சக்தி வாய்ந்தது, ஆனால் சில நேரங்களில் கனமாகவும் இருக்கும். மற்றொரு சவால் பழைய பழக்கங்களின் ஈர்ப்பு. சில சமயங்களில் பழைய வசதிக்கு திரும்ப வேண்டும் போல தோன்றலாம். பழைய பழக்கங்கள் எளிதாக இருக்கும். பழைய மாயைகள் பழக்கமானதாக இருக்கும். வளர்ச்சிக்கு பொறுமை தேவை. மற்றொரு சவால் வலி. உண்மை, நீங்கள் பார்க்க விரும்பாத விஷயங்களை வெளிப்படுத்தலாம். உங்களை பற்றியும், உங்கள் குடும்பத்தை பற்றியும், சமூகத்தை பற்றியும், கடந்த காலத்தை பற்றியும். ஆனால் நேர்மையாக எதிர்கொள்ளப்படும் வலி ஞானமாக மாறும். அப்படியானால் இந்த போராட்டத்தை எப்படி சமாளித்து நல்ல வாழ்க்கை வாழ்வது? முதலில் விழிப்பு ஒரே நாளில் நடக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். குகையில் இருந்து வெளியே வருவது வாழ்நாள் முழுவதும் தொடரும் பயணம். பொறுமையாக செயலாற்றுங்கள். இரண்டாவது, முழுமையை விட உண்மையை சுற்றி வாழ்க்கையை கட்டுங்கள். எல்லாவற்றையும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நேர்மையாகவும் தாழ்மையாகவும் கற்றுக்கொள்ளத் தயாராகவும் இருப்பதே முக்கியம். மூன்றாவது, உங்கள் தாக்கங்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். உங்களைச் சுற்றியுள்ள மனிதர்கள், உள்ளடக்கம், புத்தகங்கள், சூழல் ஆகியவை உங்கள் மனதை வடிவமைக்கின்றன. வெளிச்சத்தில் வாழ விரும்பினால் மனதுக்கு தொடர்ந்து இருளை உணவாக கொடுக்காதீர்கள். நான்காவது, அசௌகரியத்தை வளர்ச்சியின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு அர்த்தமுள்ள மாற்றமும் முதலில் கடினமாகவே இருக்கும். உடற்பயிற்சி உடலை எதிர்ப்பின் மூலம் பலப்படுத்துகிறது. வாழ்க்கை ஆன்மாவை சவால்களின் மூலம் பலப்படுத்துகிறது. ஐந்தாவது, கருணையுடன் இருங்கள். நீங்கள் உங்கள் குகையிலிருந்து வெளியே வந்த பின் இன்னும் தங்கள் குகைகளில் இருப்பவர்களை இகழாதீர்கள். நீங்களும் ஒரு காலத்தில் அங்கேயே இருந்தீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கருணை இல்லாத உண்மை அகந்தையாக மாறிவிடும். ஆறாவது, அர்த்தத்தை உருவாக்குங்கள். நல்ல வாழ்க்கை என்பது மாயையிலிருந்து தப்பிப்பது மட்டும் அல்ல. உண்மையான உறவுகள், உண்மையான நோக்கம், உண்மையான குணம், உண்மையான சேவை, உண்மையான மகிழ்ச்சி ஆகியவற்றை உருவாக்குவதே நல்ல வாழ்க்கை. இறுதியில் பிளேட்டோவின் குகை கைதிகள் பற்றிய கதை மட்டும் அல்ல, அது நம்மை எல்லோரையும் பற்றிய கதை. ஒவ்வொரு மனிதருக்கும் உண்மை என்று தவறாக நம்பும் நிழல்கள் உள்ளன. ஒவ்வொரு சமூகத்திற்கும் அது பாதுகாக்கும் மாயைகள் உள்ளன. ஒவ்வொரு மனதிற்கும் உடனே தெரியாத சங்கிலிகள் உள்ளன. ஆனால் ஒவ்வொருவருக்கும் திரும்பி பார்க்கும் திறனும் உள்ளது. கேள்வி கேட்கும் திறன், கற்றுக்கொள்ளும் திறன், வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் திறன். ஆம், அந்த வெளிச்சம் முதலில் வலிக்கலாம். அது உங்கள் வசதியையும் அகந்தையையும் பழைய வாழ்க்கை முறையையும் சவால் செய்யலாம். ஆனால் மெதுவாக உங்கள் கண்கள் பழகும். நீங்கள் தெளிவாக பார்க்கத் தொடங்குவீர்கள். நேர்மையாக வாழத் தொடங்குவீர்கள். இலக்கு முழுமையான மனிதராக மாறுவது அல்ல, விழிப்புணர்வு பெற்ற மனிதராக மாறுவதுதான். ஏனெனில் நல்ல வாழ்க்கை நிழல்களை பார்த்து கொண்டே கட்டப்படுவதில்லை. உண்மையை தேடும் தைரியத்தாலும் அதன்படி வாழும் மனதாலும் கட்டப்படுகிறது. அதற்கு முயற்சியுங்கள். உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக நல்ல வகையில் வாழுங்கள். நன்றி அன்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த முயற்சியை ஊக்குவிப்பதற்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு ஒன்றே எங்களை ஊக்குவிக்கும். உங்களுக்கு உதவ எங்களுக்கு உதவுங்கள்.